ஹலோ. இப்போ நம்ம இந்த சிக்கன் சாஃப்ட்வேர்ல இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி ஒரு நியூ கஸ்டமரை கிரியேட் பண்றது, அந்த ஹோல்சேல் கஸ்டமரை எப்படி கிரியேட் பண்றது, அந்த கஸ்டமருக்கு எப்படி ஹோல்சேல்ல பில் போடுறது, அந்த பில் எப்படி வாட்ஸ்அப்ல சென்ட் பண்றது, அது இல்லாம அந்த கஸ்டமருக்கு ரிசிப்ட் பண்றது, அவங்களுடைய கஸ்டமரோட வீக்லி ஸ்டேட்மெண்ட் எப்படி ஜென்ரேட் பண்றது, ஓவராலா கஸ்டமரோட டெய்லி ரிப்போர்ட், கஸ்டமரோட அன்பெய்ட் ரிப்போர்ட், கஸ்டமர் பேலன்ஸ், இந்த கஸ்டமர் சம்பந்தப்பட்ட எல்லாமே இதே ஒரு வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோங்க. முழுசா அந்த வீடியோவை பாருங்க. இப்போ நான் போய் மேல இருக்க கஸ்டமரை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா இங்க ஒரு நியூ கஸ்டமர் ஒன்று கிரியேட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் பிரியா புரோட்டீன். ஸோ அவங்களுடைய அட்ரஸ். ஸோ நான் இப்போ அட்ரஸ்லாம் கொடுக்கல, ஜஸ்ட் நான் அவங்களுடைய மொபைல் நம்பர் மட்டும் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஸோ நான் இப்போ என்னுடைய வாட்ஸ்அப்பில் வரணுன்றதுக்காண்டி மேலே இருக்க ஒரு நம்பரை நான் மாற்றிக்கிறேன். ஸோ இதுக்கு என்னுடைய நம்பரை இப்போ உங்களுக்கு கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கஸ்டமரோட ப்ரீவியஸ் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 8500 ப்ரீவியஸ் பேலன்ஸ் இருக்கு. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் பில்ல 1 கொடுத்தா மட்டும்தான் இவங்க கிரெடிட் கஸ்டமராக இருப்பாங்க. 0 கொடுத்தீங்கன்னா இது ஹோம் டெலிவரி கஸ்டமர். அதாவது சில பேர் வந்து வீட்டில் இருந்து ஆர்டர் கொடுக்குறதுக்காண்டி கஸ்டமரோட டேட்டா ஃபீட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதுக்காண்டி 1 கொடுத்தீங்கன்னா உங்க கிரெடிட் கஸ்டமராக இருப்பாங்க. ஜஸ்ட் லாஸ்ட் ஆக்டிவ்ங்கிறது கஸ்டமர் வந்து லைவா இருக்காங்களான்றதுக்காண்டி. ஸோ இப்போ நான் ஒரு கஸ்டமரை கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இதில் நான் என்னென்ன உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னா, எப்படி கஸ்டமர் நேம் கிரியேட் பண்றது, அவங்களுடைய மொபைல் நம்பர் வச்சு தான் வாட்ஸ்அப் போகுது. அவங்களுடைய ப்ரீவியஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்தால் அந்த ஓப்பனிங் பேலன்ஸை இதில் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் பில்லிங் போய் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் மேலே கஸ்டமர் நேம் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ண ப்ரீவியஸ் பேலன்ஸ் அவங்களுக்கு இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா, 8500 ஓப்பனிங் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த கஸ்டமர் வந்து ஒரு 52 கிலோ கோழி எடுத்திருக்காங்க. ஸோ 8300 ரூபா. ஸோ இப்போ இந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்க வந்து இப்போ இதே டைம் கஸ்டமர் ஏதாவது பேமெண்ட் கொடுக்குறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3000 ருபீஸ் 3500 கொடுக்குறாங்கன்னா நம்ம இங்கேயே பேமெண்ட் அடிச்சிட்டோம் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்கா போய் ரிசிப்ட்ல என்ட்ரி ஆயிரும். இதே டைம் பாத்தீங்கன்னா இந்த கஸ்டமருடைய வாட்ஸ்அப்புக்கு பில் ஆட்டோமேட்டிக்கா சென்ட் ஆயிரும். இங்க பாருங்க, நான் பில் போடுறேன். பில் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ என்னுடைய வாட்ஸ்அப் வந்து இங்க ஓப்பன்லயே தான் இருக்கு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப்ல பாருங்க பில் வந்திருக்கும். இந்த பாத்தீங்களா பில் வந்துருச்சு. ஸோ இங்க ஷாப்போட நேம், கஸ்டமரோட நேம், இவங்க வாங்கின சிக்கன், ஓப்பனிங் பேலன்ஸ், பில் அமௌண்ட், பெய்ட் அமௌண்ட், க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ இப்படின்ட்டு இன்ஸ்டன்டா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல பில் ஆட்டோமேட்டிக்கா உடனே வந்துருங்க. ஸோ இப்போ பாருங்க, நான் கஸ்டமருக்கு மறுபடியும் இதே கஸ்டமர் போயிட்டு நான் ரிசிப்ட் கொடுக்குறேன். ஸோ ரிசிப்ட் கொடுத்தீங்கன்னா இங்க ரிசிப்ட் பண்ணீங்கன்னா இது நம்ம ஆல்ரெடி இதே கஸ்டமர் வந்து நம்மகிட்ட 3500 நம்ம இங்க பில்லிங்ல போட்டிருக்கனால அவங்க பேமெண்ட் இங்க வந்திருக்கு. இப்போ அகைன் நான் கஸ்டமரை செலக்ட் பண்றேன். ஸோ இப்போ இந்த ஒரு கஸ்டமர் பாத்தீங்கன்னா மறுபடியும் நம்மகிட்ட ஒரு 4000 ருபீஸ் பேமெண்ட் கொடுக்குறாங்கன்னா இந்த 4000 ருபீஸ் பேமெண்ட்டை நம்ம என்ட்ரி பண்ணி F1 கொடுத்து சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுவுமே உடனே ரிசிப்டா வாட்ஸ்அப்புக்கு போகும். நான் அதை உங்களுக்கு இங்க காட்டுறேன். இங்க பாத்தீங்களா வாட்ஸ்அப்ல ரிசிப்ட் வந்துருச்சா, ஓப்பனிங் பேலன்ஸ் இது, பெய்ட் அமௌண்ட் எவ்வளவு, க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளவுன்னு சொல்லிட்டு உடனே வாட்ஸ்அப் வந்துருச்சா. ஸோ இந்த மாதிரி தான் வாட்ஸ்அப் ரிசிப்ட் நம்மளுக்கு உடனே வாட்ஸ்அப் சென்ட் ஆகும். இப்போ இதே கஸ்டமருக்கு நான் கஸ்டமர் ஸ்டேட்மெண்ட் எப்படி கொடுக்கறதுன்னு காட்டுறேன். இப்போ டிரான்சாக்ஷன் போறேன், கஸ்டமர் மாஸ்டர் போறேன். இங்க கஸ்டமர் ஸ்டேட்மெண்ட் பொதுவா என்னன்னா சிக்கன் கடையில பாத்தீங்கன்னா வீக்லி ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ நான் ஃப்ரம் டு டேட்டா நம்ம செலக்ட் பண்ணி வீக்லி ஸ்டேட்மெண்ட் எடுக்கலாம். நம்ம இப்போ ட்ரையல்னால சிங்கிள் டேட்டா நான் உங்களுக்கு செலக்ட் பண்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பிரியா சிக்கன் நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் வியூ கொடுத்தோம் அப்படின்னா இந்த கஸ்டமரோட வீக்லி ஸ்டேட்மெண்ட் வந்துடும். இந்த ஸ்டேட்மெண்ட்ல பாருங்களேன், இதான் ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு கோழி எடுத்திருக்கோம், 52 கிலோ எடுத்திருக்கோம், 120 ரூபா இன்னைக்கு கோழி எடுத்திருக்கோம், 3500 ரூபா ஒரு பேமெண்ட் பண்ணியிருக்கோம், அடுத்து 4000 ரூபா ஒரு பேமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலா 9200 பேலன்ஸ் இருக்கு. ஸோ கீழேயும் பாத்தீங்கன்னா அது டீட்டெயிலாக கொடுத்துருக்கு. இங்க ஐட்டமைஸ் ரிப்போர்ட் இங்க கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி கஸ்டமருக்கு வீக்லி ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு நம்ம கஸ்டமருக்கு அனுப்பலாம். இன்னொரு விஷயம், இப்போ இதே இது பாத்தீங்க அப்படின்னா F6 ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த கஸ்டமருக்கு பில் வந்து வாட்ஸ்அப்ல அப்படியே சென்ட் ஆயிரும். இப்போ பாருங்க, நான் பிரியா புரோட்டீன் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ F6 ப்ரெஸ் பண்றேன். வாட்ஸ்அப் சென்ட் பண்ணுவான்னு கேக்குது. எஸ் கொடுத்துட்டேன். வாட்ஸ்அப் சென்ட் சக்சஸ்ஃபுல் வந்துருச்சு. இப்போ பாருங்க, என்னுடைய வாட்ஸ்அப் ஓபன் பண்றேன். இங்க பாருங்க ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சா. ஸோ இந்த நான் ஸ்டேட்மெண்ட்டை இப்போ நான் வியூ பண்றேன் பாருங்க. ஸோ நம்ம அப்போ அனுப்புனது பிடிஎஃப் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்துருச்சா நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இதான் கஸ்டமர் ஸ்டேட்மெண்ட் வாட்ஸ்அப்லயே நம்ம சென்ட் பண்ணலாம். இதுல இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்கு, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது என்னன்னா, இப்போ வந்து எல்லா கஸ்டமருக்குமே நம்ம சென்ட் பண்ணணும்னா மேல கஸ்டமர் நேமே செலக்ட் பண்ணாம F6 கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா கஸ்டமருக்குமே வந்து வாட்ஸ்அப் சென்ட் ஆகும். பர்டிகுலர் கஸ்டமரை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி F6 கொடுத்தா பர்டிகுலர் கஸ்டமருக்கு மட்டும்
ஸ்டேட்மெண்ட் போகும். இது மட்டும் இல்லாம இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் ஒன் மட்டும் கொடுத்தோம்னா அந்த A4 பிரிண்ட் அவுட் அப்படியே பிரிண்ட் அவுட்டா வரும். F2 கொடுத்தோம் அப்படின்னா ஸ்மால் பிரிண்ட் அவுட்டா வரும். இப்ப வந்து பெருசா எஸ்எம்எஸ் யாரும் யூஸ் பண்றது இல்ல, அதனால எஸ்எம்எஸ் பெருசா இதுல நாங்க இப்ப பேசுறது இல்ல. F4 பிடிஎஃப் சில கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு எல்லாமே பிடிஎஃபா வந்துருச்சுன்னா நாங்க வெரிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்னாங்க. அதே மாதிரி F4 வச்சிருக்கோம். எந்த கஸ்டமர் நேம் செலக்ட் பண்ணாம F4 கொடுத்தீங்கன்னா எல்லா கஸ்டமருமே பிடிஎஃபா உங்களுக்கு ஒரு ஃபோல்டர்ல போய் ஸ்டோர் ஆகும். இப்ப வேணா நான் சிம்பாலிக்கா வந்து F2 போட்டு உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் ஸ்மால் பிரிண்ட் அவுட் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இப்ப பாருங்க இந்த கஸ்டமர் கிளிக் பண்ணிட்டு F2 கொடுக்குறேன். இது வந்து ஸ்மால் பிரிண்ட் அவுட். ஸோ இந்த பிரிண்ட் அவுட் ஸ்டோர் ஆன லொகேஷன்ல இருந்து உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். இந்த பாத்தீங்களா ஒரு நோட் பேட்ல ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ கஸ்டமர் நேம் எல்லாம் இருக்கு, டோட்டல் வெயிட் என்ன, பேலன்ஸ் என்ன, டோட்டல் அமௌண்ட் என்னன்னு. இது ஒரு சின்ன பிரிண்டர் வச்சிருந்தா அந்த பிரிண்ட் அவுட்லயே கஸ்டமரோட ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிரிண்ட் அவுட் வந்துடும். நான் அதை உங்களுக்கு வியூ மட்டும் தான் நோட் பேட்ல உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதுக்கப்புறம் முக்கியமான ரிப்போர்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கஸ்டமர் அன்பெய்டு ரிப்போர்ட். அன்பெய்டு ரிப்போர்ட்னா என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1 வீக்கா நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுக்கு பேமெண்ட் பண்ணாதவங்க அப்படின்ற ரிப்போர்ட்டை இதை பார்க்கலாம். நான் இப்போ சிங்கிள் டே மட்டும் உங்களுக்கு வியூ பண்ணி காட்டுறேன். இதுல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிரியா சிக்கனே பார்த்துக்கோங்களேன். இந்த வாரம் 8,200 ரூபாய்க்கு மட்டும் கோழி எடுத்துட்டு 7,500 ரூபா தான் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப 820 ரூபா வந்து அன்பெய்டுல இருக்குன்னு அர்த்தம். ஸோ அன்பெய்டுனா அந்த வீக்லியோட பேமெண்ட் கலெக்ஷன் ஆகாம இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதனால என்ன பண்ணுவாங்கன்னா சிக்கன் பார்ட்டிக்காரவங்க அந்த வீக்லி ரிப்போர்ட் எடுத்துட்டு எவ்வளவு பேலன்ஸ் அன்பெய்ட்ல இருக்கோ அதை கஸ்டமரை அதாவது நம்ம சேல்ஸ்மேனை வச்சு கலெக்ஷன் பண்ண சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா சில பேர் வந்து பேமெண்ட் நிப்பாட்னா ஓப்பனிங் பேலன்ஸ் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அதனால இந்த அன்பெய்ட் ரிப்போர்ட்டை ரொம்ப கஸ்டமர் யூஸ் பண்ணுவாங்க. இது இல்லாம டே புக் அதாவது கஸ்டமர் டெய்லி ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இந்த டெய்லி ஸ்டேட்மெண்ட்னா இன்னைக்கு எந்தெந்த கஸ்டமர்லாம் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி வந்துகிட்டு இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு கஸ்டமர் மட்டும் தான் டிரான்சாக்ஷன் பண்ணனால இது மட்டும் தான் இங்க ரேட்டு வெயிட் வரும். இதே மாதிரி எல்லா கஸ்டமரும் டிரான்சாக்ஷன் பண்ணா ஒவ்வொரு கஸ்டமருக்கும் என்னென்ன டிரான்சாக்ஷன் ஆயிருக்குன்றதும் இந்த ரிப்போர்ட்ல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இது கஸ்டமர் வீக்லி அதாவது டெய்லி ஸ்டேட்மெண்ட். இது இல்லாம ஓவராலா கஸ்டமர் பேலன்ஸ் ரிப்போர்ட்டும் நான் உங்க இதுல பார்க்கலாம். ஓவராலா நம்மகிட்ட இருக்க கஸ்டமர் பேலன்ஸ் எல்லாமே ஒரே ரிப்போர்ட்டா வந்துகிட்டு இருக்கும். ஸோ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஒரு கஸ்டமரை எப்படி கிரியேட் பண்றது, கஸ்டமருக்கு எப்படி பில் போடுறது, கஸ்டமருக்கு எப்படி வாட்ஸ்அப்ல சென்ட் ஆகுறது, கஸ்டமரோட ரிசிப்ட் எப்படி வாட்ஸ்அப்ல சென்ட் ஆகுறது, கஸ்டமரோட வீக்லி ஸ்டேட்மெண்ட் எப்படி எடுக்கிறது, வீக்லி ஸ்டேட்மெண்ட் எப்படி அனுப்புறது, கஸ்டமரோட அன்பெய்டு பேலன்ஸ், கஸ்டமர் டெய்லி ஸ்டேட்மெண்ட், கஸ்டமரோட க்ளோசிங் பேலன்ஸ், இது என்டையரா ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன்.